அருப்புக்கோட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கியில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் முறையாக வட்டி செலுத்தியும் நகையை ஏலம் விட்டதாக வங்கி மேலாளர் மீது இளைஞர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடியைச் சேர்ந்தவர் சதீஷ். டிராவல்ஸ் தொழில் செய்து வரும் இவர் தன்னுடைய சுமார் 12 சவரன் தங்க நகையை தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்துள்ளார். அப்போது இவரை அருப்புக்கோட்டை மரக்கடை பேருந்து நிறுத்தத்தில் உள்ள தனியார் வங்கி முகவர்கள் அணுகி தனியார் நிதி நிறுவனத்தில் இருக்கும் நகையை தங்களது வங்கியில் மாற்றி வைக்கும்படியும் அதற்கு குறைவான வட்டி மட்டுமே செலுத்த வேண்டும் எனவும் கூறியதால் சதீஷ் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்த நகையை மீட்டு தனியார் வங்கியில் மீண்டும் நகையை 5,04,600 ரூபாய்க்கு அடகு வைத்துள்ளார். வங்கி கணக்கிலிருந்து வட்டியை பிடித்தம் செய்து கொள்ளும் வகையில் ஆட்டோ டெபிட் முறையில் வட்டி வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 7வது மாதத்தில் வட்டி செலுத்த செல்லும் போது உங்களது நகை ஏலம் போய்விட்டது என்று வங்கி ஊழியர்கள் சதீஷிடம் கூறியுள்ளனர். இதுகுறித்து சதீஷ் மேலாளர் காளிராஜனிடம் கேட்டபோது முரணாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சதீஷ் அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் வங்கி மேலாளர் மீது புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து சதீஷ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் வங்கி மீது எந்த தவறும் இல்லை எனவும் அங்கு மேலாளர் தான் அப்பாவி மக்களை ஏமாற்றுவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனது நகையை மீட்டு தர வேண்டும் என்றும் கூறினார். என்னோட நகை 8 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன நகைக்கு 17 லட்சம் ரூபா கிட்ட சொல்லி கேட்கிறாரு. நான் என்ன சார் 17 லட்சம் நான் புது நகையை எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு 17 லட்சம் ரூபால 1 ரூபா குறைஞ்சா கூட உனக்கு நான் நகை தரமாட்டேன், நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நீ எங்கே போகணுமோ போய்க்கோ, நீ யாரை பார்க்கணுமோ பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு அப்பாவி பொதுமக்களை காளிராஜ் என்பவர் மேனேஜர் தனிப்பட்ட முறையில் ஏமாற்றி வருகிறார். ஆக்சிஸ்ன்ற பேங்க் நல்ல நேமை இவர் காளிராஜ் என்பவர் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாரு. இந்த பேங்க் அவர் மேலே உடனே நடவடிக்கை எடுக்கணும், கண்டித்து அவர் மேலே உடனே நடவடிக்கை எடுத்து அவருக்கு தகுந்த இதை அது என்னவோ பேங்க் மேலாளர்கள் உடனே செய்யணும். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு அதிதீவிரப்படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பொது மருத்துவமனை, அரசு அலுவலகம் மற்றும் முக்கிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட ஏடிஜிபி தினகரன் தமிழ்நாடு காவல்துறையின் தமிழ்நாடு அதிவிரைவு படை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் பேரில் சென்னை ராயபுரத்தில் அமைந்துள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு அதிவிரைவு படை அதிகாரிகள் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஆய்வு செய்தனர். அவசர காலங்களில் ஸ்டான்லி மருத்துவமனையில் எப்படி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் நுழைவு வாயில்கள் மற்றும் மருத்துவமனையின் அனைத்து பகுதிகளும் கண்காணிப்பு கேமராவில் கண்காணிக்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் தீ விபத்து மற்றும் வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழும்போது மருத்துவமனை பாதுகாப்பு விஷயங்கள் தயார் நிலையில் உள்ளதா எனவும் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் போட்டியிட்டால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கருத்து தெரிவித்துள்ளார். நெல்லை டவுனில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகி கோல்டன் கார்டு இல்ல விழாவில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். நெல்லை டவுனில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகியின் இல்ல விழாவில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ தமிழக அரசு கடன் வாங்குவதாக விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருப்பதாகவும் மத்திய அரசு நிதி வழங்காததால் தான் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு அரசு கடன் வாங்கும் சூழல் உருவாக்குகிறது என்று விளக்கமளித்து பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் போட்டியிட்டால் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் பிரியும் என்றும் திமுக கூட்டணிக்கு அது வெற்றி வாய்ப்பாக அமையும் எனவும் விஜய், சீமான் போன்ற பல்வேறு கட்சிகள் இருக்கும் சூழலில் அவை திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் எனவும் கருத்து தெரிவித்தார். ஆரணி அருகே மின்னல் தாக்கி இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை இடியுடன் பெய்த மழையில் ஆரணி அடுத்த சென்னத்தூர் லாடவரம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஏழுமலை என்பவர் விவசாய நிலத்தில் கட்டி வைத்திருந்த மாடுகளை ஓட்டி வந்துள்ளார். அப்போது மழைக்காக மரத்தடியில் ஒதுங்கிய போது எதிர்பாராமல் இளைஞர் மீது மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் திமுக நிர்வாகிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கினார். தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கொண்டாட உள்ள நிலையில் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் 1500 பேருக்கு தீபாவளி பரிசுகள் வழங்கப்பட்டன.
ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் தலைமையில் தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா பங்கேற்று திமுக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஆகியோருக்கு சமையல் குக்கர், பட்டாசு, இனிப்பு உள்ளிட்டவை தீபாவளி பரிசாக வழங்கினார். நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் RD சேகர், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை திருமங்கலம் மாட்டுச்சந்தையில் 7 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறும். அவ்வகையில் வருகிற திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற ஆட்டுச்சந்தைகளில் ஏராளமான ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. அதிகாலை முதலே ஆட்டுச்சந்தையில் ஆடுகளின் விற்பனை களை கட்டியதால் 10,000 ஆடுகள் முதல் 20,000 ஆடுகள் வரை விற்பனை செய்யப்பட்டன. சாதாரண நாட்களில் இந்த சந்தையில் ஆடு ஒன்றின் விலை 3,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் இன்று 3,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தாளவாடி அடுத்த தலமலை வனப்பகுதியில் பலத்த மழை பெய்ததால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு தரைப்பாலத்தை மூழ்கடித்து சென்றது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி, திம்பம், தலமலை, இட்டரை உள்ளிட்ட சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்ததால் ஓடைகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் ராமர் அணை அருகே உள்ள தரைப்பாலத்தை காட்டாற்று வெள்ளம் மூழ்கடித்து சென்றதால் மலை கிராம மக்களிடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் வெள்ளம் வடியாததால் மலை கிராம மக்கள் கடந்து செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். தாரமங்கலத்தில் 250 கிலோ புகையிலை போதைப் பொருட்களை பதுக்கி விற்பனை செய்ய முயன்ற ராஜஸ்தானை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலத்தில் மளிகை கடையில் போதைப் பொருட்கள் பதுக்கி இருப்பதாக தாரமங்கலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கடையில் போலீசார் சோதனை நடத்தியதில் புகையிலை போதைப் பொருட்கள் இருந்ததால் உரிமையாளரான ராஜஸ்தானை சேர்ந்த மனோகர் சிங்கிடம் விசாரித்தனர். அப்போது ராஜஸ்தானை சேர்ந்த மகேந்திர சிங் என்பவருடன் சேர்ந்து வெட்னிகரட்டில் குடோன் அமைத்து புகையிலை போதைப் பொருட்களை விற்பது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 250 கிலோ புகையிலை போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மின்னல் தாக்கி 4 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அரியநாச்சி கிராமத்தில் இடி விழுந்து மக்காச்சோளம் பயிரில் வேலை செய்து கொண்டிருந்த அரியநாச்சி கிராமத்தை சேர்ந்த நில உரிமையாளர் ராஜேஸ்வரி மற்றும் கூலி வேலைக்கு வந்த கல்லுதூர் கிராமத்தைச் சேர்ந்த கனிதா, பாரிஜாதம், ராஜேஸ்வரி ஆகிய 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 4 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். எண்ணூரில் மதுபோதையில் தகராறு செய்த அண்ணனை கல்லால் அடித்து கொலை செய்த தம்பிக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. சென்னை எண்ணூர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் பெயிண்டிங் உள்ளிட்ட கூலி தொழில் செய்து வந்துள்ளார். இவர் தனது தம்பி ராஜேஷிடம் அவ்வப்போது மதுபோதையில் தகராறு செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தம்பி ராஜேஷ் மதுபோதையில் சோஃபாவில் படுத்துக் கொண்டிருந்த அண்ணன் சுரேஷ் தலையில் அம்மிக்கல்லால் அடித்து கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக எண்ணூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தம்பி ராஜேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு பொன்னேரியில் உள்ள கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று விசாரணை முடிவில் குற்றவாளி ராஜேஷுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி சிவக்குமார் தீர்ப்பு வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.